அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் குரு ஃப்ரம் குரு மீடியா, ஃபவுண்டர் ஆஃப் குரு மீடியா 12. ஆக்சுவலாக ஷேர் மார்க்கெட்டில் எல்லாத்தாலையும் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் சம்பாதிக்க முடியும். ஆனால் அதை கற்றுக்கிட்டு செய்யணும். ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியாமல் இறங்கினீங்கன்னா லாஸ் தான் ஆகும். 99% பீப்புள் லாஸ் ஆகிறதுக்கு காரணம் அதனுடைய புரிதல் இல்லாமல் இருக்கிறதுனால தான் லாஸ் ஆகுறாங்க. நான் லைவ் ட்ரேடிங் பண்ணியிருக்கேன். அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு என்ன இதுன்னு பாருங்கள். சரிங்களா? யாரும் ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுடைய கேபிட்டலை லாஸ் பண்ணாதீங்க. தெளிவாக கற்றுக்கிட்டு ட்ரேட் எடுங்க. சரிங்களா? வாங்க லைவ் ட்ரேடுக்குள்ளே போய் பார்க்கலாம். லைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட எக்ஸ்பிரி. சரிங்களா? சென்செக்ஸ் எக்ஸ்பிரியில் வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் 258 பாயிண்ட்டு கீழே இறங்கியிருக்கு. ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் சைடில் 6,929 ரூபா இருக்குது. ஏடிஎம்மில் புட் சைடில் 1,039 ரூபா இருக்குது. சரிங்களா? 9:12 இன்னொரு 3 நிமிஷத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். நம்ம வந்து மார்க்கெட்டு அதுக்கு முன்னாடி நமக்கு கிஃப்ட் நிஃப்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். கிஃப்ட் நிஃப்டி -30 இருக்குது. சரிங்களா? இப்போது கிஃப்ட் நிஃப்டியும் மைனஸில் இருக்குது. சென்செக்ஸும் ஓப்பன் மார்க்கெட்டில் மைனஸில் போயிருக்கு. அப்போ மார்க்கெட் இன்றைக்கி இறங்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது ஆப்ஷன்ஸ் டைமில் ஏடிஎம் சார்ட் $81,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணிக்கிங்க. புட் சைடு என்னோடய வியூ வந்து இன்றைக்கி புட் சைடு 81,300. நாம் வந்து ஸ்கேப்லிங் தான் பண்ண போகிறோம். சரிங்களா? மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. 81,300. சென்செக்ஸ் 81,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 3 நிமிஷம் சார்ட் தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ப்ரீமியம் இப்போ 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஒரு லாட் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1,700 ரூபாய் இருக்குது. லாட் சைஸ் 1,700 ரூபா போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக நான் சொல்லும்போது சொல்கிற இடத்துல என்ட்ரி கொடுங்க. பெருசாக ஒன்று நம்ம பார்க்கலாம். ஒரு 50,000 ரூபா முதலீடு இருந்துச்சுன்னா ஒரு 5,000 ரூபா சம்பாதிக்கணும். இதுதான் நம்ம பார்க்கணும். டெய்லி ஒரு 5,000 ரூபா சம்பாதிக்கணும். அதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 நிமிஷம் விட்டுருங்க. 9:18 ஃபஸ்ட்டு கேண்டீன் கம்ப்ளீட் ஆகட்டும். 2வது கேண்டீனில் பார்த்துக்கலாம். புட் சைடில் ப்ரீமியம் ஏறிக்கிட்டே இருக்குது. $110 பக்கத்தில் வந்துடுச்சு. பார்ப்போம். ஃபஸ்ட்டு 3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 1,700 ரூபாயில் இந்த ப்ரீமியம் இப்போ 2,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. இப்போது நாம் ஏடிஎம் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அது இப்போது இந்தி மணிக்கு வந்துச்சு. அந்தி மணிலேருந்து அது இப்போ இந்தி மணிக்கு வந்துச்சு. என்ன 2வது கண்டில் தான் ஒரு தெளிவான தெளிவாக கிடைக்கும். பார்ப்போம். 120 தாண்டி போயிட்டுருக்கு. $130 ரூபா போயிட்டுருக்கு. என்னுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா $140 போயிட்டுருக்கு.
என்னுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா 101 லாட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2976 ரூபா. நீங்கள் வந்து ஒரு 15 லாட் எடுத்தீங்கன்னா 44,000 ரூபா. நம்மளுடைய கேபிட்டல் 44,000 ரூபா. என்னோடய டார்கெட் 150 டச் ஆகிடுச்சு. 150 வந்தால் என்ட்ரி கொடுத்துடணும். சரியா? 150 என்ட்ரி கொடுத்துடணும். இதிலேருந்து நம்ம டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 பாயிண்ட் 170 வரைக்கும் போகும்னு என்னுடைய கணிப்பு. பார்க்கலாம். 170 வரைக்கும் போகணுன்னு என்னுடைய கணிப்பு. இப்போது இது வரைக்கும் போயிட்டுருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஸ்ட்ரெயினில் 146, 49, 50, 53 இது வந்து 170 வரைக்கும் போகணும். 15 லாட் எடுத்திருக்கோம். பார்ப்போம். 150 என்ட்ரி கொடுத்துருக்குறோம். 151 5 லாட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீரை போட்டு ஒரு 300 குவான்டிட்டி ₹1 ஏறிச்சுன்னா ₹300. 49, 145, 48 வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏறும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏறும். 41 152, 54, 57, 59, 64, 67 இங்கே பாருங்கள், மேலே ஓடிட்டுருக்கு பாருங்கள். 64, 70 டார்கெட் முடிஞ்சு. 73, 79 விட்டுருங்க. அதை போகிற வரைக்கும் போட்டு விட்டுருங்க. 82, 86, 92, 200 வரைக்கும் டார்கெட்டு. 200 வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்துருங்க. 96 போயிருக்கு. 95, 90, 85 இறங்குது. 86, 89, 91, 91, 97, 99, 200 டச் ஆச்சுன்னா எக்ஸிட் கொடுத்துருங்க. எப்போ 200 டச் ஆச்சு எக்ஸிட் கொடுத்துருங்க. 50 பாயிண்ட் கேப்சர் பண்ணுற மாதிரி அப்படி இறங்குது பாருங்கள். 92, 93, 91 கண்டிப்பாக ஏறும். 88, 90 வெயிட் பண்ணுங்கள். ஏறு. வெயிட் பண்ணுங்கள். 95, 98, 201 வெளியே வந்துருங்க. க்ளோஸ். 201 சரிங்களா? போதும். 50 பாயிண்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் எடுத்தது 15 லாட்டு. ஒரு லாட்டுக்கு 20 குவான்டிட்டி 300 சரிங்களா? ₹1 ஏன்னா ₹300. நம்ம இப்போ ஒரு ₹50 பிடிச்சிருக்கோம். 15,000 ரூபாய் நமக்கு லாபம். நம்மளுடைய கேபிட்டல் எவ்வளோ? 44,000 ரூபாய் நம்ம கேபிட்டல். நம்முடைய லாபம் 15,000 ரூபாய். சரிங்களா? நான் எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படியே பாருங்கள். 150 வாங்கினேன். இப்போ ரேட் எங்கே போயிட்டுருக்கு பாருங்கள். நான் ₹20 தான் டார்கெட்டில் வச்சேன். ஏன்னா அது ₹50 வரைக்கும் போச்சு. வெயிட் பண்ணேன். ₹50 வரைக்கும் போச்சு. லாஸை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ப்ராஃபிட்டை மார்க்கெட் கிட்ட விடணும். அல்டிமேட் ப்ராஃபிட். சரிங்களா? 9:21க்கு ட்ரேடு க்ளோஸ். இதோடு நம்ம இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோஸ். சரிங்களா? கரெக்டாக வெயிட் பண்ணி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி கொடுக்கணும். எக்ஸிட் ஆகும். போதும் சார். 15,000 ரூபாய் அப்படிங்கிறது சாதாரண பணம் இல்லை சார். 9:15க்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சு. 22 நீரை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் தான் சார் ஆகுது. இந்த 7 நிமிஷத்தில் நம்ம 18 வரைக்குமே என்ட்ரி எடுக்கலை. நாம் பண்ணுறது ஸ்கேப்லிங். 9:18க்கு தான் என்ட்ரி எடுத்தோம். 22 3 நிமிஷத்தில் நம்மளுடைய டார்கெட்டை முடிச்சுட்டு 5,000 சம்பாதிச்சாச்சு. வெளியே வந்தாச்சு. போதும் சார். எவ்ரி டே க்ரீனாக இருக்கணும். அவ்வளோதான். அது 500 சம்பாதிச்சாலும் சரி, 50,000 சம்பாதிச்சாலும் சரி, 5 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, டெய்லியும் பணம் சம்பாதிக்கணும் சார். இந்த மார்க்கெட் வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் சார். சரிங்களா? நீங்கள் எக்ஸிட் ஆகி வெளியே வந்த பிறகு மார்க்கெட்டு என்ன வேணாலும் இருக்கட்டும், இன்னும் இவ்வளோ வேணால் ஏறட்டும், அதை பற்றி கேர் பண்ணாதீங்க. அதிகமாக பேராசை பெருநஷ்டமாயிடும். சரிங்களா? இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300க்கு மேலே போயிட்டுருக்கு. நமக்கு வேணாம்.
பாருங்கள் 296 81 81,300 ஸ்ட்ரைக் பேஸில் பாருங்கள். நமக்கு அவ்வளோ தூரம் வேணாம் சார், பேராசை பெருநஷ்டம் சார். ஒரு நாளைக்கு நம்மளுடைய கேபிட்டல் 44,000 ரூபா போட்டோம், நமக்கு 15,000 ரூபாய் லாபம் சார். போதுங்க, அதிகமாக ஆசைப்பட வேணாங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.